கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் கவிதை, கட்டுரை, இதழியல், பதிப்பு, அரசியல் உள்ளிட்ட தளங்களில் இயங்கி வரும். மேலும் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவராக படைப்பாளிகளையும் இளைஞர்களையும் புதுமையான முன்னெடுப்புகள் வாயிலாக ஊக்கப்படுத்தி திறம்பட இயங்கி வரும் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் ஐயா அவர்களை அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் என்றென்றும் சுஜாதா என்ற தலைப்பில் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நண்பர்களே, சுஜாதாவை பற்றி அவருடைய சிறந்த வாசகர்கள் தான் பேச முடியும் என்பதை இந்த அரங்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய உங்களில் பலர் சுஜாதாவுடைய எழுத்துக்களோடு ஏந்திருக்கக்கூடியவர்கள், பலர் சுஜாதாவை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டு பேரும் உண்மையில் வெவ்வேறு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இதில் நாம் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த வெஸ்டைல் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி தமிழ் பண்பாட்டினுடைய, தமிழ் கலாச்சாரத்தினுடைய பன்முகத்தன்மையோடு தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் என்றால் 3 பேரைத்தான் நாம் சொல்ல முடியும். அரசியலில் கலைஞர், இசையில் இளையராஜா, எழுத்தில் சுஜாதா. இந்த 3 பேரும் அடைந்த இந்த உயரங்களை ஒட்டுமொத்தமாக அடைந்தவர்கள் என்று வேறு எவருமே இல்லை. இது ஒரு 100 ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாறு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது சுஜாதாவை பற்றி பேசுவது என்பது, நான் இந்த ஒப்பீட்டை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சுஜாதாவினுடைய வரிகளை மேற்கோள் காட்டுவது என்பது இளையராஜாவினுடைய பாடல்களை மேற்கோள் காட்டுவது போன்றது தான். நீங்கள் எவ்வளவு பாடல்களை சொன்னாலும் கூட இளையராஜா அதற்கு பின்னாலும் இருந்து கொண்டே இருப்பார். அப்படி தீராமல் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எத்தனை பேர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியல் என்றால் கலைஞனுடைய திட்டங்களை பற்றி ஒருவர் பேசுவது போன்றது தான். எதை சொன்னாலும் அதற்கு மேலும் அவர் இருந்து கொண்டே இருப்பார். அவருடைய சாதனைகளை பற்றி சொன்னால் அதற்கு மேலும் அவர் இருந்து கொண்டே இருப்பார். அப்படி பார்க்கிற போது ஒரு 100 வாசல்கள் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைவது போல 1000 ஜன்னல்கள் உள்ள ஒரு வீட்டை பார்ப்பது போன்றது தான் சுஜாதாவை பார்ப்பது. அந்த பிரம்மாண்டம் என்பது நம்மை ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு இடங்களிலிருந்து புதிய வெளிச்சங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சுஜாதாவை பற்றி பேசுகிற போது ஒரு முக்கியமான ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு புத்தகம் வாசிக்க வேண்டும், கதை படிக்க வேண்டும், தமிழ் எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிற இளைஞர்களில் எவ்வளவு பேருக்கு சுஜாதாவை தெரியும் என்ற கேள்வியோடு அதை சேர்த்து பார்க்க வேண்டும். சுஜாதாவை மட்டுமல்ல, ஜெயகாந்தனை எவ்வளவு பேருக்கு தெரியும், சுந்தர ராமசாமியை எவ்வளவு பேருக்கு தெரியும், ஜானகிராமனை எவ்வளவு பேருக்கு தெரியும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி கடந்த காலத்தில் அவ்வளவு பெரிதாக இருந்ததில்லை. எனக்கு முந்தைய தலைமுறையினர் படித்த புத்தகங்களுடைய தொடர்ச்சியாக நான் படித்தேன். என்னுடைய தலைமுறையினர் படித்ததன் தொடர்ச்சியாக எனக்கு அடுத்து வந்தவர்கள் படித்தார்கள். ஆனால் 2000ற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகி இருக்கிறது. யாருக்கும் யாரை பற்றியும் தெரியவில்லை. எப்படி தன்னுடைய சக மனிதனை பற்றி யாருக்கும் தெரியவில்லையோ, அதே போல் தன்னுடைய முன்னோடிகள் யார், இந்த தமிழ் மொழியை, பண்பாட்டை உருவாக்கியவர்கள் யார் என்று யாரை பற்றியும் எதுவுமே தெரியவில்லை. சில சமயம் வெறும் பெயர் மட்டும் தெரிந்திருக்கும். ஒரு புத்தகம் படிக்கப்பட்டிருக்காது. நான் குறை சொல்லவில்லை. காலம் வேறு வேறு விஷயங்களால் ஒரு தலைமுறையை இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் எல்லாரையும் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நான் புத்தக கண்காட்சிகளுக்கு செல்கிற போது நான் கடந்த ஒரு 3 மாதத்தில் ஏராளமான புத்தக கண்காட்சிகளில் உரையாற்ற வாய்ப்பு கிடைத்தது. என் பேச்சை தொடங்கும் முன் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். ஏகாந்தனை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று 5 பேர் கையை தூக்குவார்கள். இன்னொரு ஊரில் போய் சுந்தர ராமசாமி எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்பேன். 5 பேர் கையை தூக்குவார்கள். இன்னொரு இடத்தில் போய் நீங்கள் ஆதவனை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள், லாசா ராமாமிர்தத்தை என்று எங்கு கேட்டாலும் அந்த 5 என்ற எண்ணிக்கை கூடியதே இல்லை. இது எனக்கு முதலில் ஒரு கடும் மன அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு இதுதான் நாம் வாழுகிற காலம் என்கிற ஒரு உணர்வோடு நான் அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் போய் தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள், கவிஞர்கள் 2-3 பேரை பற்றி அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பித்தேன். ஒரு இளம் எழுத்தாளனை எப்படி அறிமுகப்படுத்தி பேசுகிறோமோ அதே போல் இன்றைக்கு இளைஞர்களிடம் நம்முடைய ஒரு நூற்றாண்டு மாபெரும் சாதனையாளர்களை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அமர்வு, இந்த அரங்கு மிக மிக முக்கியமானது. சுஜாதாவை மீண்டும் வாசிப்பதற்கான ஈர்ப்பை இங்கு பேசிய அனைவருமே ஏற்படுத்தினார்கள்.
மிகச்சிறப்பான முறையில் அவருடைய மிகச்சிறந்த வரிகளை எடுத்துரைத்தார்கள். சுஜாதா என்பது எனக்கு 2 பேர். ஒன்று சுஜாதா என்ற எழுத்தாளர், இன்னொன்று சுஜாதா என்ற மனிதர். சுஜாதா என்ற எழுத்தாளரை பற்றி இங்கே எல்லோருமே பேசினார்கள். சுஜாதா என்ற மனிதரை பற்றி அறிந்தவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அவர் அதிகமாக மற்றவர்களோடு நிறைய தனிப்பழக்கங்கள் வைத்துக்கொள்பவர் அல்ல. ஆனால் ஒரு நற்பயனின் காரணமாக அது எனக்கு கிடைத்தது. சுஜாதா என்ற மனிதரை புரிந்து கொள்வது, அவருடைய ஆளுமை என்னை எப்படி பாதித்தது என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு இங்கு நேரமில்லை. ஆனால் சில அரிதான நினைவுகள் என்னை ஆட்கொள்கின்றன. சுஜாதா அவர்கள் முதலாக நான் யாரென்றே தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ் பத்திரிகை நடத்திய ஒரு விழாவில், ஒரு சிறுகதைப்பட்ட பயிலரங்கில் அவர் என்னுடைய கால்களின் ஆல்பம் கவிதையை படித்துவிட்டு அதை பற்றி கணையாளியில் எழுதுகிறார், விகடனில் எழுதுகிறார், குமுதத்தில் எழுதுகிறார். அந்த கவிதையை அவர் அங்கு வாசித்து அது ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி எனக்கு அது எதிர்பாராமல் விழுந்த ஒரு லாட்ரி சீட்டு போன்றது. நான் அப்பொழுது ஒரு கிராமத்தில் எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். நண்பர்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யாருடைய வாழ்க்கையை அது ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் எத்தனை பேருக்கு அப்படி முழுமையாக தன்னம்பிக்கையுடன் பதில் சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. நான் இவனுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக மாற்றினேன், இவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை இவனுக்கு நான் உருவாக்கினேன் என்று. ஆனால் நிறைய பேர் நீ யார் வாழ்க்கையாவது கெடுத்திருக்கியான்னு கேட்டால் நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் கெடுத்திருக்கேன்னு உள்ளுக்குள்ள ஒன்றே ஃபீல் பண்ணுவான். சுஜாதா என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அது வெறுமனே ஒரு பெயர் சொல்கிற நிகழ்வாக நின்று விடவில்லை. ஒரு விஞ்ஞான கேள்வி பதில் எழுதுகிற போது கூட என்னுடைய ஏதாவது ஒரு கவிதையை குறிப்பிட்டு எழுத ஆரம்பித்தார். நிறைய இடைவிடாமல், அதாவது பாலகுமாரன் ஒரு கதையில் சொல்வார், நான் என்னுடைய திறமையால் மேலே வந்தேன், என்னுடைய முயற்சியால் மேலே வந்தேன் அப்படின்னு எவனாவது சொன்னால் அவனை விட அயோக்கியம் யாருமே இருக்க முடியாது. இந்த வாழ்க்கைங்கிறது யார் யாரோ போட்ட பிச்சை, யார் யாரோ கைதூக்கி விட்டதுனால தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கேன்ட்டு. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. எவ்வளோ பெரிய திறமைசாலியாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கனவுகள் உங்களுக்குள் இருந்தாலும் கைதூக்கி விடுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் யாராவது தேவை. அப்படி யாரெல்லாம் கை தூக்கி விடப்பட்டார்களோ அவர்கள்தான் நீங்கள் எந்த துறை வேண்டுமானாலும், அரசியல், சினிமா, கிரிக்கெட், எழுத்து, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவனை பற்றி எடுத்துரைப்பதற்கு ஒருவர் தேவை, ஒரு தகுதி வாய்ந்த ஒருவர் தேவை. அப்படி ஒரு சுஜாதாவால் கைதூக்கி விடப்பட்ட ஒருவன். அவருடைய பதிப்பாளனாக நான் மாறியது 2003. நான் சொல்லிக் கொண்டிருப்பது 93லிருந்து 2003 வரைக்குமாக ஒரு எழுத்தாளனுக்கும் எனக்குமான ஒரு 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 உறவாக இருந்த அந்த பருவத்தை பற்றி இடைவிடாமல் எழுதினார். நிறைய பேரை பற்றி எழுதினார். ஆனால் அவருக்கு என்மேல் ஒரு சிறப்பு கவனம் இருந்தது என்பதை நான் மட்டுமல்ல எல்லோருமே உணர்ந்து கொண்டார்கள். அப்போது என் படைக்கறையில் யாரும் ஒழிந்திருக்கிறார்கள் தொகுப்பு வெளிவந்த சமயம். அப்பொழுது சில இலக்கிய நண்பர்கள் இங்கு நிறைய பார்த்திங்கன்னா சாம்ராஜ்யம் சரி, அஜயன் பாலாவும் சரி, பொதுவாக சிறுபத்திரிகை சூழல் சார்ந்த சுஜாதா மீதான ஒவ்வாமையை பற்றி விரிவாக பேசினார்கள். அப்படி பேசுகிற போது நிறைய பேர் சுஜாதா உன்னை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாரு, அதனால் நீ ரொம்ப பாப்புலராக அறியப்படுற, நம்ம திடீர்னு உயரத்துக்கு போனால் நம்ம கீழே விழுறப்போ ரொம்ப வலிக்கும், இப்படியெல்லாம் வான் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புரியலை. அது ஒரு உற்சாகமான ஒரு வயது, எச்சரிக்கைகளை எல்லாம் குதூகலமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு வயது. அப்படி பார்க்குறப்போ அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வலியது வெல்லும் என்பது போன்றது தான் அது. அவர் அதில் எந்த கணக்குகளும் அவருக்கு கிடையாது. இப்போ என்னை பற்றி மட்டுமல்ல நிறைய பேரை பற்றி எழுதினார். நண்பர்களே, நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள், இங்கே எத்தனையோ பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். பிரபலம் என்பது ஒரு சமூகம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாலை, அவருக்கு மேல் தூவிக்கொண்டே இருக்கக்கூடிய மலர் என்று நினைக்கிறார்கள். இந்த பிரபலத்திற்கு பிரதிபலனாக நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. நான் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மிக பிரபலமானவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் தங்களுடைய காலத்தின் சக எழுத்தாளர்களை பற்றியோ தங்கள் முன்னோடிகளை பற்றி கூட பேசுவார்கள். சக எழுத்தாளர்களை பற்றியோ தங்களுக்கு பின்னால் வந்த இளைஞர்களை பற்றியோ எத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்கிறார்கள், எத்தனை பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சுஜாதா அதை தன்னுடைய ஒரு வாழ்நாள் கடமையாக எடுத்துக்கொண்டு செய்தார். எழுத்தை அவர் ஒரு இயக்கமாக பார்த்தார். தான் ஒரு எழுத்து இயக்கமாக, இலக்கிய இயக்கமாக செயல்பட்டார். கோணங்கியை பற்றி தமிழில் எழுதுகிறார். இன்னும் பல எழுத்தாளர்கள், நான் அவரை அடிக்கடி சந்திக்கப் போவேன். அப்பொழுது ஒரு சில கவிதை தொகுப்புகளை எடுத்துக்கொண்டு வருவார்.
வந்து அந்த கவிதை தொகுப்புகளை எல்லாம் கொடுப்பார். அதில் நிறைய கவிதை தொகுப்புகள் ரொம்ப குப்பையாக இருக்கும். சார் இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். சொல்லுவார், அப்பா அதில் நீ அந்த 72வது பக்கத்தில் அந்த கடைசி 3 வரி கவிதையாக இருக்கு பாரு அப்படிம்பார். நான் அப்படிப்பட்ட புத்தகங்களை நான் படித்ததே இல்லை, நான் படிக்கவே மாட்டேன். நான் சரி ஒருத்தன் நமக்கு மதித்து அந்த புக்கை அனுப்புகிறான், நம்ம அதை படிப்போம். அதில் ஒரு 2 வரி கவிதையை அவர் கண்டுபிடிக்கிறார். அவருக்கு எதுக்கு அந்த கமிட்மெண்ட்டு? அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர். இதை சொல்லி அவர் புகழ்ந்துக்கு அடைய வேண்டிய எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே ஏற்கனவே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் தொடர்ந்து தமிழ் சிறுபத்திரிகை சூழலால் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட எழுத்தாளராக சுஜாதா இருந்தார். இலக்கிய எழுத்து, வெகுசன எழுத்து என்பது ஒரு பாசாங்கு என்பதை படிக்கிற எவனுக்கும் தெரியும். உலகத்தில் அப்படிப்பட்ட பிரிவினைகள் கிடையாது. இலக்கிய எழுத்து என்று சொல்லப்பட்டவைக்குள் எவ்வளவு படிக்கவே முடியாத, எந்த மொழிக்கோ அல்லது வாழ்வுக்கோ எந்த நியாயமும் செய்யாத எவ்வளவோ பிரதிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே அளவுக்கு வெகுசன எழுத்திலும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் வெகுசனத்தால் படிக்கப்பட்ட எல்லா எழுத்துமே வாழ்வுக்கோ மொழிக்கோ அப்பாற்பட்டது அல்ல. இலக்கியத்திற்காகவே என்று எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்தவையும் அல்ல. இதை நான் மிக இளம் வயதிலேயே கண்டு கொண்டேன். அப்படி இருக்கிற போது சுஜாதாவினுடைய அழகியல் பற்றி இங்கு நிறைய பேசினார்கள். நான் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் எந்த சில விஷயங்களை கூட சொல்ல விரும்புகிறேன். அப்படி சுஜாதாவோடு ஏற்பட்ட அந்த உறவு என்பது தொடர்ச்சியான ஒரு பரிமாற்றங்கள், ஒருவனை எப்படி நிலைநிறுத்துவது, இது உண்மையிலேயே எத்தனை பேரால் எத்தனை பேருக்கு கிடைத்தது என்பதை நீங்களே உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்போ கோவி மணிசேகரன் பற்றி சொன்னார் இல்லையா சாம்ராஜ், கோவி மணிசேகரனை நான் பாராட்டுகிறேன். அவர் மிகவும் நேர்மையானவர், அதை சொல்லிவிட்டார். பல எழுத்தாளர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். கூச்சப்பட்டு கொண்டு அவர்கள் வெளியே சொல்வது கிடையாது. அதனால் கோவி மணிசேகரனை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் புத்தகங்கள் தான் அவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களுக்கு மதிப்புரை வந்திருக்கிறதா? அவர்கள் புத்தகங்களை பற்றி யார் என்ன பேசுகிறார்கள்? அவர்கள் புத்தகங்களை பற்றி பேசுகிறவர்களை பற்றி அவர்கள் பேசுவார்கள். ஆனால் சுஜாதா யாரை பற்றி பேசினாரோ அவர்கள் யாரும் சுஜாதாவை பற்றி பேசியதும் இல்லை, சுஜாதாவை பற்றி எழுதியதும் இல்லை. ஏனென்றால் சுஜாதாவுக்கு தெரியும் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி, அது ஒரு தகைமை, ஒரு ஆசிரியராக அவர் இருந்தார். நீங்கள் சுஜாதாவினுடைய ஒரு பல்வேறு விதமான ஆற்றல்களை பற்றி பேசினார்கள். அது வெறும் மொழித்திறன் மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை பார்வை, ஒரு மன அமைப்பு. அவர் எப்படி இன்றைக்கி ஒவ்வொன்றையும் அவர் கூர்ந்து பார்க்கிறார் என்பது அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை, ஒரு காலத்தை, ஒரு சூழலை விவரிக்கிற போது ஒரு பேராவில் ஒரு 50 விஷயம் சொல்லுவார். அதாவது ஒரு குஜராத்தி கல்யாணம் நடக்குது, 69ங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த குஜராத்தி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு ஒரு பேராவில் ஒரு 50 விஷயம் இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். இது இவ்வளோ ஒருத்தர் அந்த கல்யாணத்துக்கு போயில நோட் பண்ணிட்டு எழுதுவாடா? எல்லாருமே தான் அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ ஒரு பிரெயின் எப்படி அதை பதிவு செய்யுதுங்கிறது முக்கியம். பதிவு செய்கிறது மட்டும் இல்லை, அது எப்படி இன்றைக்கி நம்ம ஏஐ பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு ஏஐ தொழில்நுட்பம் எப்படி ஒரு பல்வேறு சோர்ஸ்லேருந்து ஒன்றை கலெக்ட் பண்ணி அதை திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குதோ அதை விட வேகமாக ஒரு ஹியூமன் பிரெயின் செயல்பட முடியும் என்பதற்கு உதாரணமாக சுஜாதாவினுடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன. இது மிகப்பட கூறுதல் அல்ல. நீங்கள் அதாவது நமக்கு நேரம் இருந்தால் எந்த கதையை வேணாலும் எடுத்துகிட்டு வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம மேற்கோள் காட்டி தீராது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் எழுத்தாளர்களுக்கு அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக இருந்தார். நிறைய பேரோட எழுத்து படிக்கிறப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இது ஏன் போர் அடிக்குது, ஏன் இவ்வளோ லெங்க்த்தியாக எழுதுகிறாங்க? சுஜாதா ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கார். தமிழில் மிக அதிகமாக எழுதிய எழுத்தாளர்கள் அவர் ஒருவர். ஆனால் ஒரு போர் அடிக்கிறார்னு ஏன் சொல்லப்படவே இல்லை. ஆனால் வெகுசன எழுத்தாக கருதப்பட்ட பல எழுத்துக்கள் அவங்க காலத்திலே போர் அடிச்சிருச்சு, படிக்க அடுத்த ஜென்ரேஷனில் வாசகர்கள் இல்லாமல் ஆகிட்டாங்க. இவர் எப்படி போர் அடிக்காமல் இருக்கார் அப்படின்னா, நாளைக்கு நான் சுஜாதா பற்றி ஒரு கட்டுரை நாளைக்கு தமிழ் ஹிந்தியில் வருது, அதில் ஒரு ஓமை பயன்படுத்தியிருப்பேன். அவருடைய எழுத்து நடை ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்குது. புல்லட் ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடாக போகும், ஆனால் தண்டவாளத்தில் டச் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு எழுத்து முறைமையை உருவாக்கிக்கிறார். அப்போ எங்கேருந்து சுஜாதா தன்னுடைய முன்னோடிகளை உருவாக்குறார். ஓ ஹென்றி போன்றவர்களுடைய ஒரு எழுத்துக்களிலிருந்து அவர் தன்னுடைய ஒரு படைப்பை உருவாக்கியிருப்பதாக அவர் சில இடங்களில் குறிப்பிடுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்தது புதுமைப்பித்தன். யார் வேணாலும் யாரை வேணாலும் ஆதர்சமாக சொல்லலாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னை ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவர் என்னுடைய ஆதர்சம்னு நான் சொல்லலாம். ஆனால்
அவரைப் போலவே அல்லது அந்த திசையில் என்னை வார்த்துக்கொள்வது அது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் என்கிற மாதிரி தான் இது. ஆனால் புதுமை பித்தனை பற்றி சுஜாதா ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எழுதுவதாக இருந்தால் இந்த அளவு சொல்லாட்சியுடனும் அலட்சியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் கர்வத்துடனும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்ததுன்னு. இந்த சொற்களை நல்லா கவனிங்க. எழுதுவதாக இருந்தால் அவன் சேலஞ்ச் பண்ணுறான். நான் எழுதுறதா இருந்தால் புதுமை பித்தனை மாதிரி இந்த அளவு சொல்லாட்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் கர்வத்துடனும் அலட்சியத்துடனும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. இது எல்லாவற்றையும் நீங்கள் சுஜாதாவிடம் மட்டும்தான் பார்க்க முடியும். தன்னம்பிக்கை, கர்வம், அசால்ட்டாக ஒன்று சொல்லிட்டு போகிறது, அந்த சொல்லாட்சி. அப்போ தன்னை ஒருவன் ஆசிரியனாக வரித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அந்த ஆசிரியனுடைய அத்தனை முறைமைகளையும் ஒருவன் தனக்குள் ஏற்று தன்னுடைய எழுத்தை உருவாக்கி கொள்கிறான். அது மட்டுமல்ல, வேறு எந்த தமிழ் எழுத்தாளருக்கும் சாத்தியப்படாத ஒரு மிகப்பெரிய வாசிப்பு. அவர் கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருந்தார், கடைசி வரைக்கும் எழுதி கொண்டே இருந்தார். சுஜாதா எழுத்தாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்பது அதுதான், இடையறாத கற்றல். அவருக்கு எதுவுமே போதுமானதாக இல்லை, எதுவுமே அவருக்கு சொல்லி தீர்ந்ததாக இல்லை, ரிப்பீட்டேஷன் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இப்போ ஏற்கனவே கூட குறிப்பிட்டார் பரிசல் கிருஷ்ணா, நாங்கள் ஒரு சுஜாதாவுக்கு ஒரு ரீடர் மாதிரி ஒன்று போட்டோம். அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் முழுக்க தொகுக்க முடியல. அதில் அவங்க அப்பாவை பற்றின ஒரு பதிவு வருது. எல்லோரும் அப்பாவை பற்றி எழுதுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா பாட்டியை பற்றி எழுதுகிறாரு, அவருடைய பதிவுகள் பாருங்கள். அப்புறம் மனைவியை பற்றி எழுதுகிறாரு. இப்படி பல பேரை பற்றி எழுதிக்கிட்டே வரக்கூடிய அவர் அதுக்கப்புறம் ஒரு அவருடைய எழுத்தில் எத்தனை விஷயங்கள். பீட்டில்ஸ் இசைக்குழுவை பற்றி எழுதுகிறார். தமிழில் பீட்டில்ஸ் இசைக்குழுவை பற்றி எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்றது யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரூஸ்லி பற்றி எழுதுகிறார். புரூஸ்லி பற்றி எழுதிட்டு கமின்ஸோட கவிதைகள் பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் ஒரு இது எங்கே எழுதுறாருன்னா வெகுசன தளத்தில் இதை அவர் பண்ணுறார். எரிக்கா ஜங்கோட கவிதைகளை பற்றி எழுதுகிறார். இன்றைக்கி அந்த வெகுசன தளத்தை எங்கேயும் பயன்படுத்த முடியாத அவ்வளோ எரோட்டிக்கான வரிகளை கொண்ட கவிதைகள் எரிக்கா ஜங் பற்றி முதல்ல தமிழில் சுஜாதா தான் எழுதுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய எழுத்தாளர்களுக்கு ஒரு 11 யோசனைகள் சொல்கிறார். எந்த ஒரு ஸ்டோரி ஒர்க் ஷாப்லேயும் நீங்கள் அதை மாணவர்கள் கொடுத்து படிக்க சொல்லலாம். இப்படி எழுத போதும், நீ ஒரு நல்ல எழுத்தாளன் ஆகிடுவான்னு. ஒரு டீச்சராக இருக்கார். அப்புறம் இப்போ எல்லோரும் அவருடைய பகடியை பற்றி பேசினார், அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அந்த டிஸ்கவரி விண்கலமாக ஏவுனாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு 16 சீர் கலிநடி ஆசிரிய விருத்தம் பற்றி எழுதுகிறாரு. அவர் ஒரு விருத்தம் எழுதி அவர் போடுறாரு அதில். அப்புறம் ரேடியோவை பற்றி எழுதுகிறாரு. ரேடியோவை பற்றி எழுதிட்டு நபகோவை பற்றி எழுதுகிறார். நீங்கள் இதை இமேஜினே பண்ண முடியாது. ஒரு ரைட்டரோட அவருடைய பரப்பு, வேலை செய்யக்கூடிய பரப்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு. அசிமாவை பற்றி எழுதுகிறார். அறிவியல் சிறுகதைகளினுடைய தந்தை அசிமாவை பற்றி எழுதுகிறார். இதை நீங்கள் எப்படி. அப்புறம் ஹைக்கூவை பற்றி தமிழில் இவ்வளோ படிக்கிறார். அதாவது சங்க இலக்கியம் எழுதுகிறாரு, சயின்ஸ் எழுதுகிறாரு, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்டர்ஸ் பற்றியெல்லாம் எழுதிட்டு டக்குன்னு ஹைக்கூவை பற்றி தமிழில் மிக விரிவான அறிமுகத்தை சுஜாதா தான் பண்ணுறாரு. இது ஏன்னு கேட்டேன்னா, கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன, ஒரு எழுத்தாளன் கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை சுஜாதா தான் முதல்ல முன்னிறுத்துறாரு. அப்புறம் அவரே நீதிக்கதைகள் எழுதுகிறாரு. மகாபாரதத்தை அந்த மகாபாரதம் தொடர் வந்துச்சு இல்லையா, சீரியல், அதை பற்றி ஒரு விரிவான பார்வையை முன்வைக்கிறார். சத்யஜித்ரே பற்றி எழுதுகிறாரு. நீங்கள் புதுமை பித்தனை பற்றி எழுதுகிறாரு விரிவாக. லாசா ராமாமிர்தம், அதே மாதிரியே நகுலனை பற்றி எழுதுகிறாரு. ஜி நாகராஜனை பற்றி எழுதுகிறாரு. நான் இதை திரும்பவும் கேட்குறேன், நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய சமகால எழுத்தாளர்களில் இவர்களை பற்றியெல்லாம் இவர்கள் அல்லாத வேறு யாராவது எழுதியிருக்கிறார்களா என்பதை நீங்கள் ஏன் எழுதலைங்கிற கேள்வியையும் நீங்கள் கேட்டுங்க. மௌனி பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் சிறுபத்திரிகை ஆளுங்களுடைய கி ராஜநாராயணனை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, எழுதுகிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். சுந்தர ராமசாமி பற்றி எழுதியிருக்காரு. அப்போது தி ஜானகிராமன், அப்புறம் புதுக்கவிதையினுடைய இலக்கணங்களை பற்றி, இது எல்லாத்தையும் அவர் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருந்தது. வெகுசன தளத்தில் சுஜாதா வந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, எல்லோரும் அவர் வெகுசன எழுத்தாளர்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய மாற்று கருத்து இருக்குது. வெகுசன எழுத்தினுடைய மௌடிகத்தனத்தையும் குறுகிய தளத்தையும் உடைத்து நொறுக்கியவர் சுஜாதான்னு சொல்லணும். தமிழ் மாதிரியான நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலர் லிட்ரேச்சருங்கிறது, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பாருங்கள், நீங்கள்
ஃபோர்னோகிராஃபியை கூட அவன் ஃபோர்னோ லிட்ரேச்சர் தான் வரையிருக்கிறான். அதுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் இருக்குது. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆபாசமாக எழுதப்படுறது எல்லாமே ஃபோர்னோகிராஃபி கிடையாது, அதில் லிட்ரேச்சர் பண்ணுறான். சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுனா அதில் லிட்ரேச்சர் இருக்குது. நீங்கள் சுஜாதா வர்ற காலகட்டம் வரைக்கும் 2 பேர் தான் வந்து ஒரு மிக முக்கியமான புரட்சியை வந்து தமிழில் பண்ணாங்க. தமிழ் எழுத்து முறைமைக்குள்ளார, வெகுசன எழுத்து முறைமைக்குள்ளார முதல்ல ஜெயகாந்தன் பண்ணுறார். ஜெயகாந்தர் வந்து மிகப்பெரிய புதிய வேல்யூ சிஸ்டத்தை வந்து பேசுகிறார். இப்போ நீங்கள் அக்னி பிரவேசம் கதை மட்டும் இல்லை, அவருடைய வந்து அந்தரங்க புனிதமானது நிறைய கதைகள் நீங்கள் வந்து ஜெயகாந்தனுடைய கதைகள் எடுத்திங்கன்னா தமிழில் வந்து அதுக்கு முன்னாடி வெகுசன ஒரு மிடில் கிளாஸ் உயர் சாதி வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுடைய அன்றாட குடும்ப அலுவல்கள், பழக்க வழக்கங்கள், இல்லைன்னா வரலாற்று கதைகளினுடைய ரொமான்டிசிசம், இதுதான் அல்லனா அசட்டு ஜோக்குகள், இதுதான் ஆன்மீகம், இதுதான் வார பத்திரிகைகளினுடைய அல்லது வெகுசன இதழ்களினுடைய மொத்த கேரக்டராக இருந்தது. நீங்கள் பழைய எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஆனந்த விகடனில் ஜெயகாந்தன் எழுதின முத்திரை கதைகள் ஒரு பெரிய தாக்குதல் வந்து தொடுக்குது. அது வரைக்குமான வேல்யூ சிஸ்டத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல். ஆனால் 70கள் வரைக்கும் ஒரு பெரிய அலையாக வந்து ஜெயகாந்தன் இருக்கார். அதனுடைய மிகப்பெரிய வேறொரு அலை வந்து 70களில் சுஜாதாவோட வருகையோடு நடக்குது. இவ்வளவுமே எழுதுகிறார். வெகுசன இதழ்களில், கனையாளி போன்ற பத்திரிகைகள், சயின்ஸ் எழுதுகிறாரு, க்ரைம் எழுதுகிறாரு. அப்புறம் வந்து மனித மனதனுடைய குற்றத்தன்மை, அப்படி நிறைய சிறுகதைகளில் மனித மனதனுடைய அவலமான தருணங்களும் குற்றத்தன்மைகளும் மிக ஆழமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் எந்த நேரத்திலும் குற்றத்திற்கு ஆயத்தமான நிலையில் அல்லது குற்றம் சார்ந்த ஒரு சூழலில் அவன் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒருவன், அது அவன் அந்த குற்றத்தை செய்யணுங்களா. அதே மாதிரியே 70ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியன் சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு புதிய மேல்தட்டு வர்க்கம், மிடில் கிளாஸ் வர்க்கம் உருவாகி வருது. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் நடக்குது. அப்போது ஒரு புதிய வர்க்கம் உருவாகி வர்றப்போ அந்த வர்க்கத்தினுடைய குலநலன்கள், அப்புறம் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு கேரக்டர்ஸ், அதிகார வர்க்கம் உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கசடுகள், குற்றத்தன்மைகள், இதெல்லாம் சுஜாதா தான் முதல்ல எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இதே இல்லை தமிழில். நீங்கள் எடுத்து பாருங்கள். வந்துட்டு அந்த நீர் நிலம் நெருப்பு அந்த இதில் ஒரு 5 கதைகள், அப்புறம் அதே மாதிரியே மத்தியதர வர்க்கத்தினுடைய ஒரு அல்லல்கள், அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு காம்ப்ரமைசஸ், வீழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மொழிநடை மற்றது எல்லாத்தையும் தாண்டி அது வரைக்கும் எழுதப்படாத மிகப்பெரிய ஒரு பரப்பை வந்து சுஜாதா எழுதுகிறார். சுஜாதாவோட பாப்புலாரிட்டிங்கிறது அவர் எழுதுறதுல வந்து அவர் சுவாரஸ்யத்துக்காகலாம் அவர் எழுதுறதா நான் நினைக்கவே இல்லை. மாறாக அவர் கண்டறிந்த உண்மைகள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்தது, புதுமையாக இருந்தது. அதுதான் முக்கியம். சுவாரஸ்யத்துக்காக யாராவது சுவாரஸ்யமாக எழுத முடியுமா? அப்படியெல்லாம் எழுதினவங்க இருக்காங்க, அதெல்லாம் அவங்க வாழ்நாள்லேயே மறைந்து போயிடுச்சு. வந்துட்டு மாறாக ஒரு ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை, அதை சுஜாதா தொடர்ந்து தனக்குள்ளே வச்சிருந்தார். ஏன் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அவர் படிக்கிறாரு, ஏன் வந்து இப்போ ஹைக்கூ பற்றி எழுதுகிறாரு, புதுக்கவிதை பற்றி எழுதுகிறாருன்னா கவிதைகள் மேலே அவருக்கு ஒரு இடையறாத ஒரு தீவிரம் இருந்தது. உலகம் முழுக்க மிகச்சிறந்த புனைகதை எழுத்தாளர்கள் எல்லாருமே கவிதைகள் மேலே ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழியினுடைய ஆகச்சிறந்த தருணங்களை கவிதை தான் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு புனைகதை எழுத்தாளனுக்கு அதனுடைய ஒரு வைப்ரேஷன் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படைப்பாளியினுடைய பாடுபொருள், கண்டென்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கங்க. அதை தாண்டி எது நிற்கிதுன்னா அவன் உருவாக்கக்கூடிய மொழி ஆளுமை, சொல்லாட்சி தான் நிற்கிது. உதாரணமாக எத்தனையோ நீதி நூல்கள் இருக்குது, அது கொடுக்காத ஒரு பரவசத்தை திருக்குறள் ஏன் கொடுக்குது? எத்தனையோ வாழ்வியல் நூல்கள் கொடுக்குது. திருக்குறள் சொல்லப்பட்ட விதம், எழுதப்பட்ட விதம், அதில் இருக்கக்கூடிய மொழி ஆட்சி, கம்பராமாயணம் எத்தனையோ விஷயம் இருக்குது. ஏன் ராமாயணங்கள் எத்தனையோ இருக்குது, கம்பராமாயணம் நமக்கு அவ்வளோ பெரிய பரவசத்தை கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய கவித்துவம், சொல்லாட்சி, மொழியாற்றல். அதாவது இந்தியா சுதந்திர போராட்டம் பற்றி சுத்தானந்த பாரதியும் தான் எழுதியிருக்காரு, சுப்பிரமணிய பாரதியும் தான் எழுதியிருக்காரு. ஆனால் சுத்தானந்த பாரதியையும் சுப்பிரமணிய பாரதியும் எது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமைப்படுத்துது. அந்த சொல்லாட்சி, அந்த கவித்துவம், அந்த ஆளுமை, அந்த மொழியின் மீது அவன் செலுத்தக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக ஒரு மொழியில் நிலை பெற்றவர்கள் எல்லோருமே அந்த மொழியை புதுப்பிக்கிறார்கள், அந்த மொழிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிறார்கள், அந்த மொழியை எழுதுகிற முறையை மாற்றி அமைக்கிறார்கள், அதை ஒரு யுகத்தை கடந்து இன்னொரு யுகத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். சுஜாதா அப்படி எடுத்து சென்றார். அவருடைய எழுத்து இலக்கியத்தில் மட்டுமல்ல, வெகுசன இதழியலை அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ணிச்சு. சினிமா துறையில்
நீங்கள் பொதுவாக அவருடைய சினிமா கான்ட்ரிபியூஷன் பற்றி இங்கே அழகாக பேசினாங்க. சுஜாதாவினுடைய நிறைய சிறுகதைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் பிளே மாதிரியே தான் எழுதப்பட்டிருக்கும். அவர் காட்சிகளை உருவாக்குற விதம், கதைகளில் திருப்பங்களை உருவாக்குகிற ஒரு விதம், ஒரு கதையை ஒரு நாவலை எங்கே கட் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகிறார். நீங்கள் நிறைய அதை இயல்புலேயே அவர் பேசிக்கலியே அவர் முதல் கதையிலேருந்தே அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் சுஜாதாவுடைய கதைகளை ஏன் படமாக்கும் பொழுதில் அது பெரும்பாலும் அது தோல்வியில் அடைஞ்சிருக்கு. அவர் டயலாக் ரைட்டராக வெற்றி பெற்றார். இப்போ காயத்ரியோ இன்னும் பல கதைகள் ஏன் படுமோசம் அதில் எடுக்கப்பட்டதுன்னா சுஜாதா கதைகளில் உருவாக்குகிற அந்த நுவான்சஸ் அதை எதிர்கொள்ளக்கூடிய இயக்குநர்கள் அவருக்கு கிடைக்கலங்கிறது தான் மிக மிக ஒரு அவலமான ஒரு விஷயம். அது வெறும் கதை கிடையாது, அதுக்குள்ளே பொடி பொடியாக நிறைய நுவான்சஸ் அவர் உருவாக்கியிருப்பார். அந்த நுவான்சஸை ஒருத்தர் பதர் பஞ்சாலிக்கு பார்த்திங்கன்னா சத்யஜித்ரே கிடைச்ச மாதிரி சுஜாதாவுக்கு அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் அந்த மேதமையோடு இருக்கக்கூடிய அந்த கலை சார்ந்த நுட்பம் சார்ந்த பார்வை உள்ளவர்கள் கிடைக்கல. அவங்க பார்த்திங்கன்னா வெறுமனே அதை ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுறப்போ பல கதைகள் வெற்றி அவருக்கு மிகப்பெரிய அதிருப்தி அது கொடுத்துருக்கு. சினிமா 360 அவருடைய ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கோம். சினிமாவை பற்றி அவர் எழுதின விஷயங்கள்லாம் எவ்வளோ கசப்போட அவர் அதில் இருந்தார். இந்த தன்னுடைய கதைகள் படமாக்கப்பட்ட விதம் குறித்துங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். நண்பர்களே, இதை ஏன் நாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப கற்க வேண்டிய ஒரு ஆசிரியர். அவர் ஒரு சிறுகதை வடிவத்தினுடைய, ஒரு நாவல் வடிவத்தினுடைய, அல்லது ஒரு இலக்கிய செயல்பாட்டாளனுடைய, மொழி செயல்பாட்டாளனுடைய அத்தனை பொறுப்புகளையும் அவர் ஏற்று செயல்பட்டார். வெவ்வேறு விஷயங்களை அவர் முயன்று பார்த்தார். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளனை பற்றி சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் மட்டுமே உங்கள் மனசில் நின்றுதுன்னா அந்த எழுத்தாளன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவனுடைய செயல்பாடுகளுக்குள் இருந்த பன்முகத்தலங்கள், அவன் அக்கறை கொண்டிருந்த விஷயங்கள், ஒன்று இன்னொன்றின் மேல் ஏற்படுத்தக்கூடிய வெளிச்சம், ஒளி, இது எல்லாவற்றையும் சுஜாதா முழுமையாக பயன்படுத்தினார். தன்னுடைய காலத்தின் அத்தனை சாத்தியங்களையும் அவர் தனக்குள் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி சுஜாதா மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது கசப்பு என்பது அது உண்மையிலேயே எழுத்தாளர்கள் பலர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்ட ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழில் பொதுவாக ஒரு 2 பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களை சுஜாதா செய்தார். ஒன்று பிரபலமாக இருந்தார், இன்னொன்று சுவாரஸ்யமாக எழுதினார். இது ஏனென்று கேட்டால், பிரபலம் என்பது இத்தனைக்கும் நான் தன்னுடைய பிரபலத்தை பற்றி அவருக்கு எந்த கற்பனையும் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதன் மீது அவருக்கு எந்த மதிப்புமே இருந்தது கிடையாதுங்கிறத அவருடைய பல நேர்பேச்சுகளில் நான் உணர்ந்திருக்கேன். அவர் தினமும் எழுதுவார். அவர் எழுதாத நாட்களே கிடையாது. ஒரு முறை அவரிடம் கேட்டாங்க அதாவது ஒரு வாரத்தில் 5 தொடர்கதை எழுதினார். 5 பத்திரிகைகளில் 5 தொடர்கதை. எல்லோரும் கேட்டாங்க, அவங்களால எப்படி 5 தொடர்கதை ஒரே நேரத்தில் எழுத முடியுது அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். இப்போ ராணியில் ஒரு பேட்டர்னில் எழுதுவார், குமுதத்தில் அதே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷாக எழுதுவார், விகடனில் எழுதுகிறப்போ அந்த பேட்டர்ன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரு எழுத்தாளர் எப்படி ஒரே நேரத்தில் 5 தொடர்கதை எழுத முடியுதுன்னு. அப்போ அவருக்கே உரிய பாணியில் அவர் ஒரு பதில் சொல்கிறார். ஒரு பத்திரிகைக்கு 5 பக்கம் எழுதணும், வாரத்துக்கு மொத்தத்தில் 25 பக்கம், வாரத்துக்கு 25 பக்கம் கூட எழுத முடியாதவன் என்ன எழுத்தாளன் அப்படின்னு அவர் கேட்குறார். இது ஒரு அப்ரோச். எழுத்தாளனுடைய வேலைங்கிறது எழுதுறது தான். தொடர்ந்து எழுதுகிறவன் தான் எழுத்தினுடைய சாத்தியங்களை தொடர்ந்து கண்டறிய முடியும். அப்படிங்கிறப்ப சுஜாதா ஒரு கல்ட்டாக இருந்தார். அவர் உண்மையிலே அவர் ஒரு தனி ஒரு மிகப்பெரிய கல்ட். மறைந்த பத்திரிகையாளர் சுதாங்கன் ஒரு முறை சொன்னார், சுஜாதா பேசுகிறாருன்னு அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா பெரும்பாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு. ஒரு எழுத்தாளன் பேசுவதை கேட்பதற்கு, ஒரு எழுத்தாளனை பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய, அதாவது ஒரு பத்திரிகையில் பார்த்திங்கன்னா சுஜாதா தொடர்ந்து எழுத போகிறாருன்னா அந்த பத்திரிகையோட சர்க்குலேஷன் 50,000 1 லட்சம் கூடுன்னு எல்லா பத்திரிகை நிறுவனங்களுமே அன்றைக்கி சொன்ன ஒரு தகவல் இது. சுஜாதா அடுத்த வாரத்தை கதை ஆரம்பிக்கிறாருன்னு போஸ்டர் தொங்க விட்டோன்னே 1 லட்சம் காப்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா ஒரு எழுத்தாளன் எந்த மாதிரி ஒரு கல்ட்டை ஒரு சமூகத்தில் அவன் உருவாக்கி இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க அவனுடைய எழுத்தினால் தானே உருவான ஒரு விஷயம். அவருடைய காலத்தில் பல வெகுசன எழுத்தாளர்கள் இருந்தார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், குடும்ப கதைகள், வரலாற்று கதைகள், பேய் கதைகள், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீர் காவியங்கள், நிறைய அந்த சமயத்தில் பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி கூட பல எழுத்தாளர்கள் எழுதுனாங்க, வெகுசன எழுத்தாளர்களே. ஆனால் சுஜாதா உருவாக்கிய பெண்களுக்கு நிகராக எந்த பெண் எழுத்தாளர்களும் உருவாக்க முடியவில்லை. பெண்களுடைய வாழ்வை, துயரத்தை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்கள் சந்திக்கக்கூடிய அவமானங்களை சுஜாதா அளவிற்கு எழுதிய பெண் எழுத்தாளர்களே அன்றைய காலகட்டத்தில் இல்லை. அவங்களும் வெகுசன தளத்தில் எழுதினாங்க. பெயர்கள் சொன்னால் கோவிச்சுக்குவாங்க.
ஆனால் கூட வந்து உங்களுக்கு சரி அந்த காலத்தில் யாரெல்லாம் பிரபலமாக சுஜாதா காலத்தில் எழுதுனாங்க அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு கேட்டேன்னா, ஒரு எழுத்தாளன் வாழ்வை எப்படி கூர்ந்து நோக்குகிறான், அதை எப்படி உள்வாங்குகிறான், எதை எழுதுவதற்கு உரியது, எது எழுதப்பட வேண்டியது, எது முக்கியமானது என்பதை ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டே இருக்கிறான். அதற்கான மொழியை உருவாக்கி கொண்டே இருக்கிறான், அதற்கான வடிவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், அந்த எழுத்தாளன் அந்த எழுத்திற்கும் தனக்குமான உறவை எப்படி வைத்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையில் எழுத்து தவிர எதுவேலையுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. அவர் எப்போ இது ரிட்டையர் ஆகி அதுக்கு பின்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தார். வருவார், வீட்டுக்கு வருவார், சாயங்காலம் உட்காந்து எழுதுவார், படிப்பார், எழுதுவார், படிப்பார், எழுதுவார், படிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து எழுத்தின் மீது அப்படி ஒரு போதை, படிப்பின் மீது அப்படி ஒரு போதை இருந்தால் தான், அப்படி ஒரு வெறி இருந்தால் தான் ஒருத்தர் அதை பண்ண முடியும். நண்பர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வாசகராக இருந்தாலும் சரி, எழுத விரும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, எழுத்து என்பது ஒரு ஹாபி அல்ல. எழுத்து என்பது ஒரு வாழ்வியல் முறை. அது படித்தாலும் சரி, எழுதினாலும் சரி, அது நமக்கு எண்ணற்ற திறப்புகளையும் வெளிச்சங்களையும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சுஜாதாவினுடைய வாழ்வும் எழுத்தும் ஒரு உதாரணம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக நீங்கள் அவரை வந்து சில பேர் விமர்சிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார்ந்து அவருடைய சில கருத்துக்கள் சிலருக்கு ஏற்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு கிடைத்த சலுகை ஏன் சுஜாதாவுக்கு கிடைக்கவில்லை? எவ்வளவோ விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை இன்றைக்கு நாம் ஏற்க முடியாத சிலவற்றை பாரதியுமே எழுதியிருக்கிறார். இப்போ உதாரணமாக நீதி கட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை கூட அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் கூட இன்றைக்கு பாரதி வந்து ஏன் கொண்டாடப்படுகிறார் என்றால், அவருடைய மொழி ஆளுமையும் தமிழுக்கு அவர் அளித்த பங்களிப்பும் நிகரற்றது என்பதனால். அப்படி பார்க்குற போது ஒரு எழுத்தாளனை நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வழியாக நீங்கள் அவனை தூக்கில் போடணும்னு நினச்சிங்கன்னா, அதனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிப்பினுடைய ஒரு ஆசிரியனை புறக்கணிப்பதனுடைய இழப்பு அந்த ஆசிரியனுக்கு அல்ல, இந்த மாணவர்களுக்குத்தான். தமிழ் சிறுபத்திரிகை சார்ந்து உருவாக்கப்பட்ட இதுபோன்ற பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார்ந்து எழுத்தாளர்களின் மீது புதுமைப்பித்தனே அப்படி மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார். ஏதாவது ஒரு அரசியல் தரப்பு எழுந்து வருகிற போது புதுமைப்பித்தனே ஒரு ஜாதி வரியன்னு கூட முத்திரை குத்தி இருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்வியலில் அவர்களுடைய எழுத்தில் அதற்கான சான்றுகள் என்பது அது மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்குற போது இதுபோன்ற முத்திரை குத்துகிற பணிகளை தாண்டி தமிழ் எழுத்து வடிவத்தை, இலக்கிய வடிவத்தை, தமிழ் வாசிப்பு முறையை, எழுத்து முறையை மாற்றி அமைத்தவர்களின் வழியாகத்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு புதிய மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் சுஜாதா என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல. சுஜாதா என்பது ஒரு இயக்கம். ஜெயகாந்தன் எப்படி அன்றைக்கு ஒரு இயக்கமோ, அதன் வழியாக எப்படி இன்றைக்கு சமூக புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வியல் என்பது எழுதுவதற்கான ஒரு பாதைகள் திறக்கப்பட்டதோ, அதே போல் இன்றைக்கு சுஜாதா என்பவர் தமிழை மிக மிக நவீனப்படுத்தியவர் அவர் என்பது மட்டுமல்ல, ஸ்டைலிஷ் என்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் தமிழில் சொல்ல முடியும் என்றால் அது சுஜாதாவைத்தான் சொல்ல முடியும். அதற்கு ஒரு பொருளாக ஒரு எழுத்துக்கள் இருந்தன. ஒரு அந்த ஸ்டைலிஸ்ட் என்கிற ஒரு வார்த்தையை நான் முதல் படித்த போது யாரை அதற்கு பொருத்த முடியும் என்றால் சுஜாதாவுக்கு தான் பொருந்த முடியும். அந்த அளவிற்கு புதுமையும் ஒளிகுன்றாமையும் சமகாலத்தன்மையும் கொண்ட அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு நிறைவாக ஒன்று நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நான் சுஜாதாவுடைய புத்தகங்களை நாங்கள் உயிர்மையில் பதிப்பித்த போது 2003ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் உயிர்மையிலிருந்து நாங்கள் முதலாக ஸ்டால் போட்டிருக்கிறோம். அப்போது நிறைய பேர், ஒரு பெரும் கூட்டம் அலைமோதுகிறது சுஜாதாவிடம் கையெழுத்து வாங்குவதற்காக. அப்படி வாங்குகிற போது அப்பொழுது ஒரு புதிய தலைமுறை வாசகர்கள் உருவாகி இருந்தார்கள். அவர்கள் யாரும் சுஜாதாவை நேரில் பார்த்திராதவர்கள். அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்துட்டு, என்னது சுஜாதாவுக்கு எவ்வளோ வயசாயிருச்சா அப்படின்னு அதிர்ச்சியோடு பேசிட்டே போகிறாங்க. என்ன சுஜாதா தாத்தா மாதிரி இருக்காருன்னு. அவங்க மனசில் அப்படி ஒரு கேரக்டர் சுஜாதா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வசந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த அதிர்ச்சி இருக்குது. இந்த 90 வயதில் சுஜாதா உயிரோடு இருந்து அவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவரை படித்தவர்கள், என்ன சுஜாதாவுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு அப்படின்னு அதிர்ச்சியோடு தான் நினைப்பார்கள். மாறாத இளமையும் மாறாத புகழும் மங்காத வெளிச்சமும் கொண்டவராக அவர் அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். அவருக்கு இந்த 90வது பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கனவே நாம் இங்கே அறிவித்தது போல
இங்கே சங்கரசரவணன் சார்கிட்ட வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஒரு ரீடர், அவரை முழுமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய, அடுத்த தலைமுறை வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விரிவான ஒரு ரீடர் ஒன்றை நீங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தேன். அவர் அடுத்த நிமிடமே இந்த கோரிக்கையை ஏற்று இங்கே அறிவிப்பும் செய்தார். அந்த சிறந்த பரிசை நாம் இன்றைக்கு சுஜாதா அவர்களுக்கு அவருடைய இந்த 90வது பிறந்த நாளில் அளித்து இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரை வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திரு சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று சுஜாதா என்னும் ஆளுமை என்ற இந்த நிகழ்விலே சுஜாதா அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் உரையாடிய கவிஞர் மனுஷபுத்திரன் ஐயா அவர்கள், முனைவர் சங்கரசரவணன் அவர்கள், திருமிகு சாம்ராஜ் அவர்கள், திருமிகு அஜயன் பாலா அவர்கள், திருமிகு பரிசல் கிருஷ்ணா அவர்கள், திருமிகு ஆதிஷா அவர்கள் என அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய உயர் அலுவலர்கள், வருகை தந்து சிறப்பித்த வாசகர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நூலகர்கள், அலுவலக பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளி அமைப்பாளர்கள், பாதுகாவல் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளார்ந்த நன்றிகள்.